இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். கல்கண்டு சாதம். இந்த பொங்கல் டைமில் எல்லாரும் சிம்பிளாக பண்ணுற ஒரு டிஷ் தான். பட் ஆனால் பொருளும் ரொம்ப கம்மியான பொருள் தான். பட் எதை எப்போ சேர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப இனிமையான கல்கண்டு சாதம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். இப்போ இந்த அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பச்சை அரிசி 1 கப்பு 125 கிராம் அரிசி தான் எனக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலை நம்ம காய்ச்சிரும். பாலை காய்ச்சி அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் பால், அதாவது 3 பங்கு, எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு பால் எடுத்துக்கிறேன். ஸோ 3/4 லிட்டர் பால், ஒரு 1/4 லிட்டர், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சு வரப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை அரிசி இதில் சேர்த்து அப்போ தான் நம்ம ஆக்சுவலாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பால் தண்ணி ரெண்டும் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டேஜில் தான் அரிசி, நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்க்க போகிறோம். நம்ம குறைச்சிட்டு 10-15 நிமிஷம் இந்த அரிசி ஊறி இருக்கு. பச்சை அரிசி ஆட் பண்ணிடுங்க. 1 கப்பு. இந்த கல்கண்டு சாதத்திலே ரொம்ப முக்கியமான டெக்னிக் அப்படின்னா, ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கணும். எதுவுமே கலர் மாறி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற பச்சை அரிசி நல்ல பழைய அரிசின்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி நிறைய அதுக்கு சேர்க்கணும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற தண்ணி ஒரு நார்மலாக இருக்கிற அரிசி தான். அரிசி பொறுத்து நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் வேகலை அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த அரிசி வேகிற அளவுக்கு அதில் நமக்கு தண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த கல்கண்டு சாதம். எப்போதுமே ஒரு சிம்பிள் ரெசிப்பியில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பொருட்கள் கம்மியாக இருக்கும். பட் அந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இப்படியே இன்னும் கொஞ்சம் வேக வச்சோம் அப்படின்னா கலர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலராக இருக்கிறப்ப கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி, இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வேகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அது இப்போ நம்ம குக் பண்ணியிருக்கோம். அரிசி நல்லா குழஞ்சு இந்த மாதிரி அருமையாக பால்லே ஒரு ஒயிட் கலரில் பியூராக இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தயிர் சாதம் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கல்கண்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பொழுதுமே கல்கண்டு 2 வகையாக கிடைக்கும். இது சின்ன சின்னதாக சதுரமாக ஒரு கல்கண்டு கிடைக்கும். கல்கண்டு கல் மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை பொடி பண்ணி தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு கல்கண்டு. ஸோ 2 கப்பு கல்கண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்போ ஆட் பண்ண போகிறோம். கல்கண்டு ஆட் பண்ணோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகி திரும்ப கொஞ்சம் டைட் ஆகும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கல்கண்டு கொஞ்சம் உருகி கொஞ்சம் லூஸ் ஆகிற ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம். அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணுறப்ப கொஞ்சம் திரும்ப டைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்கண்டு சேர்த்தோன்னு இப்போ எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப இது பழைய மாதிரி டைட் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு தேவையான சீசனிங்ஸ் என்ன நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப அதே மாதிரி டைட் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட இந்த சுகர் நம்ம கல்கண்டு சேர்த்தது இல்லையா, டைட் ஆகி வருது. பச்சை கற்பூரம் 1 பிஞ்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடி பண்ண பச்சை கற்பூரம் சேர்த்துக்குங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து தான் நம்ம இப்போது ஏலக்காய் சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக ஏலக்காய் இதில் ஏன் நம்ம பொடி பண்ணி போட மாட்டோம் அப்படின்னா, கலர் மாறக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டுருங்க. ஸோ அது போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா இந்த ஃப்ளேவர் நமக்கு உள்ளே நல்லா இறங்கிடும். ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறுனோடனே இது கொஞ்சம் டைட் ஆகி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி, சர்விங் கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா இந்த கல்கண்டு போட்டு குக் பண்ணியிருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும் நமக்கு.
இதுக்கு ஃபைனலாக நம்ம ஃபைனல் டச் இதுலேயும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த முந்திரி வறுக்கிறது கூட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தாலோ அது மேலே மிதக்கும், கலர் மாறும், ரொம்ப கரெக்டாக எல்லாமே ஒயிட்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்லேயே. ஸோ இதை ஃபுல்லாக குறைச்சிட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம முந்திரியை கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி கரெக்டான கலர். ஸோ இது இந்த ஸ்டேஜ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் முந்திரி எப்படி கரெக்டாக நம்ம வறுக்கிறதுன்னு பார்ப்போம். நெய் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துங்க. அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஜஸ்ட்டு முந்திரி கோட்டார அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ மினிமமாக வச்சுக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் கூட மாறிட வேணாம். ஒரு 6-7 முந்திரி உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி கார்னிஷாக தான் இது யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கார்னிஷ் மாதிரி இந்த முந்திரியை, நெய் வேணாம், ஜஸ்ட்டு முந்திரி மட்டும் இதில் டாஸ் பண்ணணும். இப்போ ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற கல்கண்டு சாதம், கலர் எதுவும் மாறாமல் எல்லாமே ஒயிட் கலரில் அருமையாக இருக்கிற ஒரு சாதம் தான் இந்த கல்கண்டு சாதம். இது ஒரு பிரசாதம் கூட. ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிளான 1-2 டெக்னிக், அதாவது எதில் வேக வைக்கிறோம், எந்த டைமில் எது ஆட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.